டிவி பார்க்கணுமா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன், வேலை செய்யுங்கப்பா. சரிப்பா. சரிப்பா. வணக்கம், உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார் கடம்பத்தூர். இன்றைக்கி என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளமிங் ஒர்க் ஒன்று பண்ணியிருந்தேன், ஸ்டோரியில் போட்டிருந்தேன். அதே போல் அந்த இபி பில் கரண்ட்டு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதே போல் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு அதே போல் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் கஸ்டமரு. அவர் வீட்டில் வந்து ஒரு சிங்கிள் பேஸ் இருக்குது, ஒரே மீட்ரு தான் இருக்குது. பாருங்கள் 1.5 ஆம்ஸ் எடுக்குது. இது ஏன் 1.5 ஆம்ஸ் எடுக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மீட்ரு இருக்க வீட்டிலே இது போல் கரண்ட் பில் அதிகமாக வரும். அதில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்ததில் மீட்ரு 0 ஆகணும். 0வும் ஆச்சு மீட்ரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டில் என்னென்ன இருக்கோ ஒவ்வொரு பொருளாக ஆன் பண்ண சொன்னேன். அதுக்கு எந்தெந்த ஆம்ஸ் இருக்கோ அந்த ஆம்ஸ் எடுக்குது. அதே போல் இன்வெர்ட்ரு போட சொன்னேன். இன்வெர்ட்ரு போட சொல்ல மட்டும் 1.5 ஆம்ஸ் எடுக்குது. அதாவது 1.36 ஆம்ஸ் எடுக்குது. அவ்வளோ ஆம்ஸ் எடுக்க வாய்ப்பு இல்லைன்னா பேட்ரி ஃபுல்லானாலும், அதாவது பேட்ரி ஃபுல்லாகிடுச்சுன்னா கட் ஆஃப் ஆகணும். ஆனால் கட் ஆஃப் ஆக மாட்டேருந்து. அந்த பேட்ரி தான், அந்த இன்வெர்ட்ரு தான் ப்ராப்ளம். இன்வெர்ட்டரை வந்து கட் பண்ணி அந்த ஃப்ளக்கை வந்து டைரெக்டாக போட்டு விட்டேன். இதை ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து கரண்ட் பில் அதிகமாகுது, 2 மீட்ரு இருக்குது, அதை கொஞ்சம் வந்து பண்ணி தர முடியுமா நிறைய பேர் கேட்குறீங்க. சிங்கிள் மீட்ரு இருக்கிற இடத்துலையும் இது போல் கரண்ட் பில் அதிகமாக வரும். அதாவது நம்ம வச்சுருக்கிற பொருளாலே கரண்ட் பில் அதிகமாக தான் சொல்ல வரேன். இதில் அந்த இன்வெர்ட்டரை கட் பண்ணி விட்டுட்டு டைரெக்டாக போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். கஸ்டமருக்கு அந்த KWHன்னு வரும் மீட்டரில் எவ்வளோ யூனிட் ஓடிக்குதுன்னு அதையும் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு ஒரு நாள் எத்தனை யூனிட் ஆகுதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கஸ்டமர் இன்னும் ஃபோன் பண்ணலை, நாளைக்கு தான் பண்ணுவாங்க. நாளைக்கு பண்ண உடனே அந்த கிளியர் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில். நன்றி, வணக்கம்.